Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ஸ்கிரீன்ல தெரியுற ஆப் UI டிசைன் எப்படி பண்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல லாகின் பேஜ் எப்படி டிசைன் பண்றது பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல இந்த வீடியோல ரெஜிஸ்டர் பேஜ் எப்படி டிசைன் பண்றது இன்னைக்கு பார்ப்போம். லேஅவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னா லேஅவுட்டை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூன்னு வரும். நியூல போனீங்கன்னா layout resource file வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் கேட்கும். இந்த ஃபைலில் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ்னா டிசைன் பண்ணிங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். நான் ரெஜிஸ்டர் பேஜ் தான் பண்ண போகிறேன். ரெஜிஸ்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் மேலே இருக்கிற லேஅவுட்டை நான் சேஞ்ச் பண்ணி லீனியர்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஓரியன்டேஷன் வந்து வெர்டிக்கல் தந்துக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் புரியலாம் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த லீனியர் லைட்டுக்குள்ளே இன்னொரு லீனியர் லைட் செலக்ட் க்ரியேட் பண்ணி வித் மேட்ச் பேரண்ட் ஹைட் 200 dp. இதுக்கு கிராவிட்டி வந்து சென்டர் ஹரிசாண்டல், ஓரியன்டேஷன் வெர்டிக்கல், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஹெட்டர், உள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ, wrap content, text, welcome back, text size 40 dp, text color white, text style bold, margin top 50 dp, திரும்ப இந்த டெக்ஸ்ட் வியூ காப்பி பண்ணி கீழே அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வெல்கம் பேக் ரிமூவ் பண்ணிவிட்டு சைன் அப் டு கண்டினியூ, டெக்ஸ்ட் சைஸ் வந்து 80 dp, டெக்ஸ்ட் கலர் FBC02D, போல்டு தான். லெட்டர் ஸ்பேசிங் வந்து 0.03. இதில் மார்ஜின் டாப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தான். இப்போ புதுசாக இன்னொரு லீனியர் க்ரியேட் பண்ணி அதுக்கு ரெண்டுமே மேட்ச் பேரண்ட்டை கொடுத்துக்கோங்க. ஓரியன்டேஷன் வெர்டிக்கல் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டெக்ஸ்ட் வியூவில் wrap content ரெண்டுமே, டெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பேஜ் டிசைன் பண்ணலாம், ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் கலர் வந்து AD168B purple color, text style bold, text size வந்து 35 dp. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மார்ஜின் டாப் வந்து 20 dp, margin left 35 dp. ஃபைனலாக இப்போ திரும்ப இந்த டெக்ஸ்ட் வியூ காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து இமெயில் டைப் பண்ணிக்கிறேன். text color black color 000 text size வந்து இதில் 18
மார்ஜின் டாப் வந்து 30 மாற்றிக்கிறேன், 20 வேறு எதுவும் மாற்ற தேவையில்ல. நெக்ஸ்ட்டு எடிட் டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணி மேட்ச் பேரண்ட், wrap content, டெக்ஸ்ட்டு வந்து enter the email. நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ஃபார்கட்னு ஒரு பட்டன் டிசைன் பண்ணியிருந்தேன், அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட்டு வந்து 35 dp, மார்ஜின் ரைட் 35 dp, மார்ஜின் டாப் 10 dp. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் வியூவும் எடிட் டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி திரும்ப கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமெயிலை பாஸ்வேர்டு மாற்றிக்கிறேன். இந்த எடிட் டெக்ஸ்ட்குள்ள இருக்கிற என்டர் தி இமெயில் எடுத்துகிட்டு என்டர் தி பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டை மார்ஜின் வந்து 20 மாற்றிக்கிறேன். இப்போ திரும்ப அதை காப்பி பண்ணதை கீழே பேஸ்ட் பண்ணி மார்ஜின் டாப்பை 20 மாற்றிக்கிட்டு இந்த இமெயில் பதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இதில் என்டர் தி இமெயில் எடுத்துகிட்டு என்டர் தி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். கீழே ஒரு பட்டன் வந்து 340 dp, 50 dp. டெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர், டெக்ஸ்ட்டு கலர் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் டிசைன் வந்து பட்டன், மார்ஜின் டாப் 30 dp, மார்ஜின் லெஃப்ட்டு 35 dp. க்ளோஸ் பண்ணிக்கிறது தான். லாஸ்ட்டாக வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ, அப்படியே இந்த டெக்ஸ்ட் வியூ காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு do you have an account, sign in, மார்ஜின் லெஃப்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு லேயர் கிராவிட்டி யூஸ் பண்ணி சென்டர் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது பார்த்தோம். நீங்கள் போன வீடியோவில் லாகின் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. அப்படி இல்லைனா ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வீடியோ எப்படி லாகின் பேஜ் டிசைன் பண்ணுறதுன்னு அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.